ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் சாம்பார் ரொம்ப நல்லாவே இருக்கும். பச்சை பருப்பு துவரம் பருப்பு சேர்த்து சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸுக்கு தான் சாம்பார் பீட்ரூட் பொரியல், வாழைக்காய் பொரியல், புடலங்காய் கேரட்டு சேர்த்து பொரியல், உளுந்து போண்டா, அப்பளம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் காயெல்லாம் பூசணிக்காயெல்லாம் நல்லா கரைஞ்சி எடுத்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புடலங்காய் கேரட் ரெண்டுமே சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் புடலங்காய். இங்கே பாருங்கள் சாம்பாருக்கு தான் காய் கட் பண்ணியிருக்கேன். பீன்ஸு, கேரட்டு, பூசணிக்காய், தக்காளி, சௌச்சௌ எல்லாமே தோல் நீக்கி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கத்திரிக்காயும் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வைங்க, கலர் மாறாமல் இருக்கும். கட் பண்ணி பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இது கூடவே எல்லா காயும் சேர்த்துடலாம். நார்மல் வாட்ரு, இந்த காய்கறிகள்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு தகுந்த கல் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இங்கே பாருங்கள் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சாச்சு. தட்டை போட்டு மூடி வைங்க. நல்லா 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் முன்னாடியே துவரம் பருப்பு 50 கிராமு, பச்சை பருப்பு 100 கிராமு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் நல்ல குழைய வெந்துருச்சு. நம்ம கடைய வேண்டாம். இந்த கரண்டியாலேயே ஒன்றும் பாதியமாக அப்படி கடைஞ்சி வச்சிடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணி மட்டும் கரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொச்சிடுது புளி தண்ணி. இங்கே பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா காரமாக இருக்கும். இங்கே பாருங்கள் தூள் சேர்த்துட்ட பிறகு நல்லா கலந்து விட்டு திரும்பவும் மூடி வைங்க. இங்கே பாருங்கள் சாம்பார் நல்லா கொச்சிடுது. நம்ம கடைஞ்சி வச்சுருக்க துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு அப்படியே எல்லாமே சேர்த்துருங்க. இந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டிடலாம். இங்கே பாருங்கள் சாம்பார் நல்லா கொச்சிடுது. நம்ம ஒரு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் கடுகு உளுத்த பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாய், பெருங்காயத்தூள் நல்லா ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு சேருவேன். இங்கே பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை, கடலை மாவு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காஞ்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். சிம்மில் தான் இருக்குது. நல்லா வதங்கிடுது. கொஞ்சமாக நார்மல் வாட்டர் இது கலந்து விட்டுடுங்க. இப்படி பாருங்கள் நல்லா கொச்சிடுது. நம்ம சாம்பாரை அப்படியே இதில் கொட்டிடலாம். இங்கே பாருங்கள் சாம்பார் ரெடியாக இருக்குது இல்லையா? தாளிச்சத்தில் அப்படியே சேர்த்துடலாம். செஞ்சு பாருங்கள் நல்லா கொச்சிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வெல்லம் கொஞ்சமாக அப்படி சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஆறிடுத்துனா இன்னும் நல்லா திக்காகவே இருக்கும் சாம்பார். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பரான சாம்பார் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.